எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாரும் எதில் அழிஞ்சு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆசை, அதுக்கு அடுத்து கோபம். சரிங்களா? ஆசைப்படுறதை விட கோபத்தில் தான் அழிவு வெகு விரைவில் சேரும். ஆசைப்படுறது எப்படின்னா, ஒருத்தர் 5 ரூபா வட்டி தரேன்னு சொன்னா, இல்லை 10 ரூபா வட்டி தரேன்னு சொன்னா, இல்லை அவன் எனக்கு பெரிய செல்வம் கொடுக்குறேன்னு சொன்னா, அதை நம்பி நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லி அப்படி ஏமாந்து போயிடுவாங்க. அது இந்த பணம் போகும், சரிங்களா? இல்லைன்னா அதை சார்ந்தது போகும். ஆனால் கோபத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே போயிடும். என்னுடைய வாழ்க்கையிலேயே கோபத்தினால இழந்தது ரொம்ப மிக மிக அதிகம். பல வருஷமா இதை நான் புரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது கோபப்படுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதே புரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கோபப்படுறதா நான் அழகுன்னு நினச்சிட்டு இருந்த காலம் அது. பார்த்தீங்கன்னா கோபத்தினால இழப்புகள் தான் வரும், மீளா துயரத்தில் போய் ஆழ்த்திடும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாளாயிடுச்சு. நிறைய பேர் புரிஞ்சிக்க முடியாது. நான் தான் அப்படின்மா, நான் அந்த ஒரு கெத்து, அதுதான் வீரம் அப்படின்மாய். ஒன்றும் கிடையாது. அது எங்கே போய் விடும்னா நேராக கொண்டு போய் சிறைச்சாலையில் விட்டுரும், இல்லைன்னா உயிரை மாச்சிக்கிற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். இதுதான் நடக்கும். கை கால் போகும், இல்லைன்னா வேற ஏதாவது பிரச்சனை வரும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அப்பன்னு ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு அப்பன்னு இன்னொருத்தன் இருப்பான். சரிங்களா? கோபப்படுறதுனாலையோ இல்லை நான் அப்படியே வீரத்தை காமிக்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் எவன் ஒருத்தன் பொறுமையாக இருக்கானோ அவன் தான் ஆபத்தானவன். சரிங்களா? அவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எப்படி பண்ணணும், இது எங்கே போய் நிற்கும், இது எங்கே போய் நிப்பாட்டும், எல்லாம் தெரியும். அதனால அவன் அமைதியாக இருப்பான். அவன் எப்போ அந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண அவனுக்கு நல்லா தெரியும், எப்படி பிளான் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும். யாருக்கு? பொறுமையாக இருக்கவனுக்கு. இந்த கோபப்படுறான் பாருங்க, இவனுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. இதுதான் நடக்கும். சரிங்களா? வேற ஒன்றும் அவனுக்கு தெரியாது. ஆத்திரக்காரனா என்ன ஒன்றும் தெரியாது, புத்தி தான் இல்லையா? ஆத்திரக்காரனுக்கு எங்கே புத்தி இருக்கான்? நீங்கள் சொல்கிறத அவன் புரிஞ்சிக்க மாட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு பாப்பா இருக்குது. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு வழக்கு பாவம். நமக்கு இப்போலாம் பார்த்தா எல்லாத்தையும் நமக்கு பாவமாக தெரியுது. எல்லாம் இழந்ததுக்கப்புறம் பாவம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. என்னதான் நீங்கள் எதிரியாக இருக்கட்டும், துரோகியாக இருக்கட்டும், சரிங்களா? ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். சரிங்களா? ஏன்னா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டால் நானும் அதில் ஒருத்தன். சரிங்களா? அதில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு பெரியவர், அதாவது என்னோட தாத்தா மாட்டிக்கிறாரு. துளி கூட சம்மந்தம் கிடையாது. சரிங்களா? மாட்டிக்கிறாரு, பிரச்சனை மாட்டிக்கிறாரு. நமக்கே அதில் பெரிய விஷயம்னு கிடையாது, அதில் பெரிய பங்கு அப்படிலாம் கிடையாது. இன்னொருத்தங்க பண்ணது ஏதோ கால சூழ்நிலையால் ரைட், நம்ம மாட்டிக்கிட்டோம், ஓகே. நம்மளுடைய சூழ்நிலை சரியில்லை, நம்மளுடைய அணுகுமுறையும் அங்கே சரியில்லை. அந்த கேஸை திறம்பட நடத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல வழக்கறிஞர் வைக்கிற அளவுக்கும் திறமை, அதாவது பைசா இல்லை. சரிங்களா? ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை. வாழ்கிறதே சிரமங்கும் போது நம்ம எங்கே போய் பார்க்கறது சொல்லுங்க பார்ப்போம்? வழக்கு எப்படி பார்க்கறது? அப்போ வழக்கு சரியில்லாமல் தான் போகும். அந்த மாதிரி ஆச்சு. நமக்கு ஓரளவுக்கு அந்த வழக்கில் நம்ம எதிர்த்து நிற்கலாம் அப்படின்னு அந்த ஓரளவுக்கு பணத்தை சேர்த்து வக்கீல் வைக்கிறதுக்குள்ளே கேஸ் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் 2 இடம் அந்த கேஸில் மெர்ஜ் பண்ணிட்டாங்க, அட்டாச் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அப்போ நம்ம எவ்வளோ சொல்கிறோம் அந்த பாப்பா கிட்ட, வேணாம்மா நான் சொல்கிறது. அப்போலாம் நமக்கு அதாவது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அம்மா நான் சொல்கிறது கெஞ்சினாதுன்னா அப்படி ஒரு கெஞ்சணும். ஏன்னா ஆள் கொஞ்சமாக போட்டு நம்ம வெளியே வரத்துக்கு பார்ப்போம். எவ்வளோ சொல்ல கேட்க மாட்டாங்க. அதாவது அந்த கோபம் எங்கே போய் நிப்பாட்டுச்சுன்னு பாருங்க. 1 கோடி வேணால் செலவு செய்வேன், ஆனால் 1 ரூபாய் நல்லா இருக்கணும், இவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் செய்ய மாட்டேன். இது என்ன, இது ஏதாவது கொஞ்சம் யூஸ் இருக்கா நீங்கள் நினச்சி பாருங்கள். அதாவது நானும் இன்னொருத்தனும் ஒரு கேஸில் போய், நான் இன்னொருத்தன் கூட வண்டியில் போனேன் 2 வீலரில், அவன் ஒருத்தர் மேலே இடிச்சிட்டான். அந்த கேஸில் நானும் ஒரு அக்யூஸ்டாக என்னையும் போட்டுறாங்க. 2 பேரும் தப்பிக்கிறதுக்கான வழியை பார்ப்போமா, இல்லை இவனை மட்டும் மாட்டி விடணும்னு நான் நினச்சானா, அதில் நானும் தான் மாட்டுவேன். சரிங்களா? கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வகையில் நானும் சிக்கிக்குவேன். அப்போ நான் என்ன நினைக்கணும்னா, நம்ம பொழைக்கணும், அதைத்தான் நம்ம நினைக்கணும். சுயநலமாக திங்க் பண்ணாலே நான் சொல்கிறேன்,
நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா அவனு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அப்படி நான் சொல்கிறது சுயநலம். சரிங்களா? நான் தப்பிக்கணும்னா அவனும் தப்பிச்சாதான் என்னால் தப்பிக்க முடியும் போது நான் அவனுக்கும் சேர்த்து தான் நான் உதவி செய்வேன் இல்லையா? நான் சுயநலமாக தான் சொல்கிறேன். நீங்கள் பொதுநலமாலாம் வேணாம். இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சொல்கிறோம், எப்போ எதிரி நம்மளாம் ஒன்றா சேர்ந்தா எதிரியை வந்து ஈஸியாக சாச்சிடலாம்னா யாருக்கும் அந்த ஒரு இது இல்லை. இவன் தானே, இவன் போயிட்டு போகிறான் விடு, இவனை எப்படியா மாட்டிக்கிட்டு முடிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது நம்ம வாராகி காலை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு. வாராகி அம்மாவுடைய பாதத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது, அந்த பாதுகாப்பில் நம்ம இருக்கோங்கிறது யாருக்கும் தெரில. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் போடுவோம். அப்போ யூடியூப்லாம் போட்டு இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று போட்டோம்னா உடனே ஒரு கமெண்ட்டை போடுவாங்க. அது அவனே இவனேன்னு எதையாவது ஒன்று போடுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிலைமை என்னாச்சுன்னு பாருங்கள். அந்த கோவ உணர்வு எவ்வளவோ பேர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக. அதெல்லாம் முடியாது, என்ன ஆனாலும் சரி நான் இப்படி தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன்னு சொல்லி. ஏன்னா இதில் பாருங்கள், அந்த கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து அட்வொகேட்டே நிறைய பேர் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா தவறாக வழி நடத்திடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி பண்ணால் பணம் வருமோ அதைத்தான் அவங்க செய்கிறாங்க. சரிங்களா? என்னுடைய அனுபவம்லாம் ரொம்ப மோசமான அனுபவம் தான் வழக்கறிஞர்கிட்டலாம். சரிங்களா? ஈஸியான ஒரு விஷயத்த கூட ரொம்ப கிரிட்டிக்கலாக கொண்டு போய் விட்டு நாசம் பண்ணுறதுல தான் அவங்க குறியாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நீ எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிங்கிறத நான் சந்தித்த வக்கீல்களெல்லாம். சரிங்களா? இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அதே தான். ஒரு நல்ல வக்கீலாக இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது, எப்போ இது முடியாது, இது சரியாக வராது, இது இப்படி தான் போகும்னு சொல்லியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அந்த பொண்ணு கொஞ்சமாவது விவரமாக இருந்திருக்கும், அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு பார்த்துருக்கோம். இவனுங்க என்ன பண்ணுறாங்க, அது விடு பார்த்துக்கலாம், அதெல்லாம் முடியாது, நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, எதையாவது சொல்லி குழப்பி கடைசியில் அந்த பொண்ணுடைய அவங்களுக்கு சேர வேண்டிய வீடு வந்து கவர்மெண்ட் எடுத்து அது வந்து ஏலம் விட்டு அப்படி போயிடுச்சு. நம்ம வீடு போயிடுச்சுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அது ஓகே. ஆனால் பெரிய மதிப்புள்ள ஒரு வீடு வந்து போய் அவங்க இழந்து, எதனால? கோபம் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை, அந்த ஒற்றை உணர்வு தான். சரிங்களா? பாவம் தான். நம்ம எதிரியாக இருந்தால் என்ன, துரோகியாக இருந்தால் என்னங்க, அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். அவங்க தனி சாப்டர், அவங்க நல்லா இருந்துட்டு போ, அவ்வளோதான். உங்களை எப்போ நான் அழிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேனோ அன்னைக்கு என்னுடைய அழிவு உறுதி செய்யப்பட்டது. சரிங்களா? கண்டிப்பாக கோபம் அப்படிங்கிற ஒன்றால் இழப்பு மட்டும்தான் வரும். நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கூட கிடையாது. எத்தனை பேருங்க நீங்கள் பாருங்கள், பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டான், அவன் கடைசி வரைக்கும் ஜெயிலில் இருக்கான். சரிங்களா? ஆத்திரத்தில் ஒருத்தன் கொண்டுட்டான், அண்ணன் தம்பியை கொண்டுட்டான், தம்பி அண்ணன் கொண்டுட்டான், பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டுட்டாங்க, ஆத்திரத்தில் கொண்டு அவங்க கடைசி வரைக்கும் ஜெயிலில் இருக்கான். ஏதாவது ஒன்றாவது உருப்படியாக இருக்கான்னு பாருங்களேன். நான் கோவப்பட்டு இதை சாதிச்சேன், வாய்ப்பே கிடையாது. கோவப்பட்டு அழிஞ்சு போனது தான் மிச்சமாகும். சரிங்களா? அதனால் இப்போ பாருங்கள், தேவையில்லாமல் அந்த அம்மா பணத்தை இழந்து ரொம்ப அது ஒரு என்ன, அது ₹1 இருக்கட்டும், அது கோடி ரூபா போச்சு, அது ₹1 நமக்கு சிரமம் இல்லையா? தேவையில்லாத வருத்தம் தான் அது. எதுக்கு அது தேவையில்லாமல் ஒரு கொஞ்சம் நிதானம் இருந்திருந்தால் போதும். இந்த கேஸில் யாருக்கு அனுபவம் அதிகம்? ஒரே ஒரு வார்த்தை பேசியிருந்தால் அழகாக இந்த வேலை முடிஞ்சிருக்கும். இல்லை பேச அனுமதிச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை அந்த அம்மாவுக்கு வந்திருக்காரு. பாவம், அவங்க வந்து அவ்வளோ இறந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அது என்ன, பொருளை சேர்க்கறது என்ன சாதாரண வேலையாக? திரும்பி சேர்க்கறது, பொருளாதாரத்தை திரும்பி நிலைநிறுத்துறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். சரிங்களா? அதனால் இது வந்து நான் சொன்னது சும்மா சிம்பிளான ஒரு விஷயத்த தான் நான் சொல்லியிருக்கேன். இது நீங்கள் பாருங்களேன், நீங்கள் நினச்சி பாருங்கள், நான் கோவப்பட்டு என்னென்னலாம் சாதிச்சிருக்கோம் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுங்க, ஒன்றுமே இருக்காது, அழிஞ்சு போனால் தான் இருக்கும். அதில் ஒன்றுமே இல்லாமல் போனால் தான் மிச்சம் இருக்கும். உங்களோட சேர்ந்தவங்க சார்ந்தவங்க எல்லாம் வீணாக போயிடுவாங்க. சரிங்களா? அதனால் கோபம் வரும்போது ஒரு நிமிஷம் யோசிங்க. இப்போ நீங்கள் கோவப்பட மாட்டியாடா அப்படின்னா நான் கோவப்படுவேன்னா டக்குன்னு கோவப்படவே மாட்டேன். அதுக்கான வாய்ப்புகளை நிறைய பொறுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி வைப்பேன். முடியல, இனிமேல் இங்கே வேகமாக பேசினா தான் இது சரியாக வரும், இல்லை கோவப்பட்டால் தான் அந்த இடத்துல சரியாக வரும், நான் மட்டும்தான் நான் கோவப்படுவேன். சரிங்களா? இல்லைன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக போக தான் பார்ப்பேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த பொறுமைக்கு அந்த ஆப்ஷன் கொடுங்க. சரிங்களா? இருக்கட்டும், பார்ப்போம், கொஞ்சம் நிதானமாக இருப்போம், ஒரு நாள் பொருள் விடும், அப்படி விட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். கோபம் வரும்போதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்தீங்கன்னா போதும், வாழ்க்கை அருமையாக இருக்கும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே மாறி போயிடும். சரி, ஒருவேளை ஐயா நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன்,
ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி கோபம் வந்துடுது, ஏதோ ஒன்று உணர்ச்சிப்பட்டு பண்ணிடுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். இங்கே ராகு கேது பரிகாரஸ்தலமாக இந்த கோவில் இருக்குது. கூடவே அம்மா லகுவராகி அம்மா அங்கே இருக்காங்க. சரிங்களா? நிச்சயமாக அவங்க உங்களுடைய தலையெழுத்தை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதுக்கு உங்களோட ஜாதகத்தை சென்ட் பண்ணுங்கள். நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? முடிஞ்சால் அது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். என்றைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாகிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.